நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்றொரு தகவல். இந்த ஞானிகள் மத்தியில் பல்வேறு விதமான ஞானிகள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அவர்களை இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று, அவர்கள் ஞானம் பெற்ற பின் அதை வெளி உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மக்களை அறியாமையிலிருந்து ஒரு புரிதலுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து வர வேண்டும். பிறகு இந்த உலகிலே மண்டி கிடக்கும் மூட நம்பிக்கைகளையும் பழக்கங்களையும் அறவே ஒழித்துவிட்டு உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளிப்படையாக பேசினார்கள். மற்றொரு ஞானிகள் அவர்களுக்கு கிடைத்த அந்த பேரானந்தத்தை, பிளிஸ் என்று சொல்வார்கள், பேரானந்தத்தை அவர்களுக்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ்ந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். வெளிப்படையாக அவ்வளவாக பேசவில்லை என்றாலும் அவர்கள் கூறிய சில வார்த்தைகள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய அணுகுமுறைகள் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தன. ஸோ இந்த ஞானிகள் இருவகையாக வாழ்ந்திருக்கின்றனர். அவற்றை நாம் பார்க்கும்பொழுது ஜேகே அவர்கள் இந்த இரண்டு வகையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அவர் வெளியிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக எல்லா நாடுகளுக்கும் சென்று மனிதனை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் பேசினார். அது உண்மையிலே சொல்லப்படால் அது ஞானம். அவர் சொன்னது வந்து ஞான போதனை. ஆனால் அவர் ஞானம் என்று சொல்ல மாட்டார். அது அவருடைய தனி சிறப்பு. தியானத்தை பற்றி பேச மாட்டார், ஞானம் என்று சொல்ல மாட்டார், முக்தி என்று சொல்ல மாட்டார், இறைவன் என்று சொல்ல மாட்டார். ஆனால் அவர் பேசியது எல்லாமே அதுதான். அதனால தான் அவரை ஓஷோ அவரை பாராட்டுவார். அவருடைய கிருஷ்ணமூர்த்தி ஜேகேவுடைய இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம் என்று சொல்லப்படுகின்ற புத்தகம், அது அந்த காலத்திலே அஷ்டவக்ர முனிவரால் இயற்றப்பட்ட அஷ்டவக்ர கீதை, அதனுடைய நவீன காலத்திய மறுபதிப்பு என்ற மாதிரி சொல்வார். அதாவது இன்றைய சமுதாயத்திலே, இன்றைய வாழ்நாளிலே, இன்றைய காலகட்டத்திலே அது இருக்கின்ற மக்களுக்கு எவ்வாறு புரியும் என்ற வகையிலே அஷ்டவக்ர கீதையை இவ்வாறு வடிவமைத்து கொடுத்திருப்பவர் தான் ஜேகே. ஆனால் அதையே நிறைய பேருக்கு புரியவில்லை. அது ஏனெனில் அவர்களுக்கு உள்ளத்திலே மண்டி கிடக்கும் அறியாமை என்பது அவர்களை வெகுவாக பிடித்து வைத்திருந்தது. அது ஜேகே அவர்கள் அதை அந்த மனிதர்களை ஒரு மூடிக்கொண்டிருக்கும் போர்வையை அப்படியே எடுத்துவிட்டால் என்னாகும், அதை போலத்தான் அவர் ஆனால் விளக்கமாக அவர் சொன்னது போல் விளக்கங்கள் யாரும் சொல்லவே இல்லை. மனிதனையும் வாழ்க்கையையும் பற்றி அவர் சொன்ன விதங்கள் யாராலுமே இந்த அளவு ஒரு தனித்துவமாக சொல்லப்படவில்லை என்றே நான் நம்புகின்றேன். த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர், கிரேட்டஸ்ட் ரிலீஜியஸ் மேன், த கிரேட்டஸ்ட் மிஸ்டிக், அவர் எதையுமே தன்னை அவ்வாறு அழைத்து கொள்ள மாட்டார். ஆனால் நாம் அவ்வாறு சொல்லிக்கிறோம். அவர் தான் கிரேட்டஸ்ட். ஏனெனில் அவருடைய போதனைகளிலே அந்த பேசிக் ரிலிஜன் என்பதே இருக்காது, அந்த பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பதே இருக்காது. அவர் சொன்னது எல்லாமே உயர்ந்த ஞானம். இன்ஃபேக்ட் அவர் சொன்னது என்னவென்றால் ஜென் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு ஜென் என்பது கதைகள் அல்ல, அவ்வாறு தான் மக்களிடையே பிரசித்தமாக இருக்கின்றது ஜென் கதைகள் என்று. ஆனால் ஜென் என்பது என்ன என்றால் அது தியானத்தோடு சம்பந்தப்பட்டது. தியானத்தினுடைய ஒரு மறு பிறழ்வு தான் ஜென் என்பது. அந்த ஜென் என்பது வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தான் குறிக்கின்றது. அதற்கும் ஆன்மீகத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதது போல் தோன்றும். ஆனால் அதனுடைய பின்புலத்திலே அந்த ஆன்மீகம் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது.
வெளிப்படையாக தெரியாது. அதைத்தான் ஜேகே சொன்னது எல்லாமே ஜென் என்று சொல்லுவார். ஓஷோவே சொல்லுவார், அவர் ஜென், அவர் போதித்த எல்லாமே ஜென் தான். ஆனால் அவர் ஜென் என்று சொல்ல மாட்டார் வெளிப்படையாக. ஏனெனில் அவர் எதையுமே அவர் சார்ந்து இருப்பதை அவர் விரும்பவே இல்லை. ஜேகே எதையுமே சார்ந்திருப்பதை மனிதன் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். அத்தகைய தனி மனித சுதந்திரத்தின் மூலமாகத்தான் முன்னுடைய முழு மாற்றம், தனி மனித மாற்றம் நடக்கும் என்று அவர் சொன்னார். த இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் எசென்ஷியல் என்று சொன்னார். நாம் சமுதாயத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு மலிந்து கிடக்கும் அவலங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் தனி மனித மாற்றத்தின் மூலமாக சமுதாயத்திலே மாற்றம் உண்டாகும் என்று அவர் திடமாக நம்பினார். அதை போலத்தான் அவர் தனி மனிதனை பற்றியே பேசினார். கோடிட்டு காண்பித்தார், என்ன அவலங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் காண்பித்தார். மனிதன் எவ்வாறு தனது மனதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நான் மனது என்று பிரிக்க தெரியாமல் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருப்பதன் மூலம் இந்த உலகத்தில் நடக்கும் அத்தனை துன்பங்களையும் அவலங்களுக்கும் அதுதான் காரணம் என்பதை விளக்கமாக சொன்னார். The greatest man who lived on this earth as regards spirituality is nothing other than, is nobody other than J. Krishnamurti. அவர் இதனை பற்றி, ஆனால் அவர் கூறியதை பல பேர் அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று ஓஷோ சொல்லுகின்றார். அதாவது ஒரு மலை உச்சிக்கு சென்று விட்டார்கள் ஞானிகள், உச்சிக்கு சென்று விட்டார்கள். அந்த உச்சிக்கு சென்ற பின் அங்கே இருந்து அவர்கள் பார்க்கின்ற பார்வை எவ்வாறு இருந்தது என்றால் இரண்டு விதமாக இருந்தன. மற்ற மக்களை அவர்கள் பார்த்த விதம் என்னவென்றால், மக்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த நிலையை அந்த ஞானிகள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் அவர்கள் பேசவோ செயல்படவோ வேண்டும் என்பது ஒரு பக்கம். ஆனால் அந்த மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் தான் அடைந்திருக்கின்ற உயர்ந்த உன்னத நிலையிலே இருந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தால் இந்த மக்கள் எவ்வாறு மாறுவார்கள் என்று தெரியாமல் அந்த உன்னதத்தையே விளக்கமாக உயிரை கொடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன நடக்கின்றதால் என்ன எப்பொழுது சமுதாயத்தில் நடந்திருக்கின்றதோ அதுதான் நடந்திருக்கின்றது. மாறவில்லை மக்கள், ஏனெனில் அவர்கள் அடிப்படையிலே இருளிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். இவை எல்லாமே மாயை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரத்தின்படி இது வாழ்வே மாயம், இந்த வாழ்க்கை ஒரு மாயை என்று சொல்லப்பட்ட விதத்தை மிகவும் திடமாக பிடித்து கொண்டு எல்லாமே மாயை என்று இருந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் ஜெய கிருஷ்ணமூர்த்தி போன்ற பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அது அவ்வாறு இல்லை, மாயை என்பதே இல்லை, இல்லாததை எதற்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அகங்காரம் என்று ஒன்று கிடையாது, ஈகோ என்பதே கிடையாது என்று தான் சொன்னார். அப்படி இல்லாததை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்று அவருடைய பாணியிலே அவர் விளக்கமாக சொன்னார். இல்லாததை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று. ஆனால் மக்கள் அந்த மாயை, அந்த ஈகோ, அகங்காரம் என்பதில் தான் இருந்திருக்கின்றார்கள், மூழ்கி இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்த ஞானிகள் மக்களுடைய போக்குக்கு கீழே இறங்கி ஆமாம், மாயை என்பது உண்மைதான், அகங்காரம் என்பது உண்மைதான், முன்னுள் அகங்காரம் ஒளிந்திருக்கின்றது, இந்த மாயையும் இருக்கின்றது என்று சொல்லி அதை எவ்வாறு விளக்குவது, அதை எவ்வாறு விளக்குவதன் மூலம் எவ்வாறு நீ மலை உச்சிக்கு செல்ல முடியும் என்று விளக்கி சொன்னார்கள். அதைத்தான் ஓஷோ போன்ற ஞானிகள் சொன்னதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை அவர் தன்னுடைய உயர்ந்த மிக உச்சமான நிலையில் இருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு கீழே இருக்கும் மக்களுக்கு அவர் போதித்தது, அவர்கள் மாயை பற்றியோ ஒரு தியானத்தை பற்றியோ நீங்கள் எதையுமே ஈவன் ஒரு குரு கூட தேவையில்லை என்றே சொன்னார். குரு தேவையில்லை, தியானம் தேவையில்லை, எந்தவித முயற்சியும் தேவையில்லை, இது எல்லாமே ஜென். ஆனால் இதை சொன்னால் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு மனதிலே ஒரு பிடிப்பு ஏற்படுமா? ஏற்படவில்லை. அதுதான் சரித்திரம், அதுதான் காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வாழ்வினுடைய நடைமுறை. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தான் அவர் சொன்னது ஒரு நிறைய மக்களுக்கு சென்று சேரவில்லை என்று நினைக்கின்றோம். ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் உன்னதமானவை. அதை ஜேகே
அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் எல்லோரும் சிறு வயதிலிருந்தே படிப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனித மனம் முதிர்ச்சி அடையும். எப்பொழுது 20-25 வயதுக்குள்ளாகவே ஒரு மனித மனம் முதிர்ச்சி அடையும், அவருடைய கருத்துக்கள் சென்று சேர்ந்தால். அதற்கு என்ன வேண்டும் என்றால், நம்முடைய பாடத்திட்டத்திலே, குழந்தைகளுடைய பாடத்திட்டத்திலே ஜேகே மட்டுமல்ல, ஜேகேவுடைய கருத்துக்களாகட்டும், ரமணரோட கருத்து, எல்லா ஞானிகள் வள்ளலாருடைய கருத்துக்களாகட்டும், அவை ஓரளவுக்கு ஒரு அடிப்படையை உருவாக்கும் போல் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பள்ளியிலிருந்து வெளியே வருகின்ற மாணவன் அவனுடைய அறிவு மட்டும் தேவைப்பட்ட அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருக்காது, அவனுடைய மனமும் இந்த உலகத்தை எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு வாழ்வது என்ற அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருக்கும். இதுதான் மிக முக்கியம். அப்பொழுது அந்த பள்ளிக்கூடத்திலேயே இது சொல்லிக் கொடுக்க வேண்டும். முழுமையாக ஆன்மீகம் என்று அல்ல, ஆனால் வாழ்க்கை, மனிதன், மனம், இவை எல்லாமே ஒரு அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு, அவன் யார் என்பதை அவன் மனதுக்குள்ளே ஒரு கேள்வியை உருவாக்கி அவனை வெளியில் அனுப்புவேன், பள்ளிக்கூடத்தில் அனுப்புவேன். அப்பொழுது சமுதாயம் மாறும். நிறைய இளைஞர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அப்பொழுது இந்த மதம் என்ற ஒரு மதமாகிய பேய் என்று சொல்வார்கள், அது அகன்றுவிடும். அதற்கு பதில் ஓஷோ சொன்ன ஜோர்பா த புத்தா என்ற மனிதனை நான் உருவாக்குவேன் என்று ஓஷோ சொன்னார். அவரால் முடியவில்லை என்று அவரை ஒத்துக்கொண்டார். அது போகட்டும். ஆனால் அதை போன்ற ஒரு மக்கள், மாணவர்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பை நாம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அதை பள்ளிக்கூடத்திலே பாடத்திட்டமாக்க வேண்டும். ஜேகே என்ற பெரிய ஞானியினுடைய கருத்துக்கள், வள்ளலாகட்டும், ரமணராகட்டும், எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். இதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். நன்றி, வணக்கம்.